to K2K Siblings Vlog. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோஸ்ட் தான் பார்க்க போறோம். நேத்து நம்ம அந்த சோஃபியா காணோம் விட்டு அதான் கோஸ்ட் பாருங்க. ஸோ அதோட பாட்டு கட்டிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 என்ன சொல்லிருப்போம், சோஃபியான்ற பொண்ணு வந்து போயிட்டு இருக்கும்போது சுடுகாடு கிட்ட வந்து காணாம போயிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இன்னைக்கு போட்டிருக்கோம். அந்த ஸ்டோரி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி வாங்க பார்த்துடலாம். ஸோ என்ன இருக்குன்னா எப்படி காணாம போனோம்னா அந்த பேர் அந்த ஹெலன்றது ஒரு பொண்ணு. அவள் எந்த விதத்துல என்ன சோஃபியா கூட ஃப்ரெண்டு அப்படின்னா சோஃபியாவுக்கு வந்து ஹெலனை வந்து பிடிக்காது. ஆனால் ஹெலனுக்கு வந்து சோஃபியாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் வந்து ஹெலன் வந்து இவளை வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாள். ஆனால் சோஃபியாவுக்கு இவளை அவ்வளோவா பிடிக்காது. சோஃபியா வந்து யாருமே விட்டே கொடுக்க மாட்டேன், எந்த பொருளையுமே விட்டு கொடுக்க மாட்டா. ஆனால் தைரியமான பொண்ணு. ஹெலன் வந்து கொஞ்சம் பயப்படுவாள், ஆனால் எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்பா. ரொம்ப பாசமான பொண்ணு ஹெலன். ஆனால் அப்போ ஹெலன் வந்துட்டு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறது அவருக்கு தெரியும். பட் இருந்தாலுமே ஸ்டில் அப்புறம் ஃப்ரெண்டாக இருக்கா, ஒரு கைண்ட் ஹியூமன் பீயிங்காகவும் நடந்துப்பான். 2 பேரும் காலேஜ் ஒன்றா தான் போவாங்க, எங்கேனாலும் ஒன்றா தான் போவாங்க. ஆனால் சோஃபியாவுக்கு மட்டும் இவளை பிடிக்கவே பிடிக்காது. இவளை நல்லா யூஸ் பண்ணிக்கணும், நல்லா நம்மளுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கி தரோம், நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா நினைக்கிறான். ஸோ இது வந்து ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு போய் 2 பேருக்கும் செம்மையாக பெரிய சண்டை உருவாகுது. சண்டையில இருந்தே ஒரு 3 months ஆகுது. 3 monthsக்கு அவங்க 2 பேருமே பேசிக்கல, எதுவுமே பண்ணல. ஹெலன் வந்து தனியாக தான் இருக்கான். ஆனால் சோஃபியா வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கூட சுற்ற ஆரம்பிச்சுட்டா. ஸோ அது தெரிஞ்சு ஹெலனுக்கு இது பிடிக்காம அதனால தான் சோஃபியாவை டார்ச்சர் பண்ணலாம், சுடுவாங்க தான் அவங்க வந்து புதைச்சிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருமே கிறிஸ்டின். ஸோ கிறிஸ்டின் சுடுகாடு அது வந்து அவங்களால புதைச்சிருக்காங்க. அப்போ வந்து இவன் வந்து சோஃபியா வந்து எப்பயுமே ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவான். அந்த பர்ஃப்யூம் வாசம் வந்து அந்த பேய்க்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால அந்த திடீர்னு பார்த்தா அந்த பிளாக் ரூம் பார்த்தா அது வந்து ஹெலன் தான். ஹெலன் வந்துட்டு இப்படி இருக்கிறது வந்து சோஃபியாவுக்கு தெரியாது. ஹெலனே அவனுக்கு வச்சு தெரியாது. ஸோ இது சோஃபியாவுக்கு வந்து என்ன ஆச்சு, இன்னும் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு விறுவிறுப்பாக இருந்துச்சுன்னா இதோட பார்ட் 3 வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye guys, cheese and freeze.